ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிராணி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிராணி 1. ஓகே, இப்போ வந்து நம்ம கிராணி 1ல் வந்து மெயின் டோர் எஸ்கேப் அதான் பண்ண போகிறோம். வித் நோ டெத்தில் சொல்ல மாட்டோம். ஒன்லி 3 days நமக்கு வந்து சான்ஸ். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் டே வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. என்ன கிடைக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் லோடிங்க்கு டைம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளவி கிராணி எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கிராணி வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிராணியை தேடி தான் போகிறோம். ஓகே, கிராணியை தேடி போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஓகே, சைடில் கக்கூஸு அதெல்லாம் விட்டுட்டு ஓகே எதுக்கும் அங்கே போய் தேடி பார்ப்போம். கிராணி சவுண்டு போட்டேனே, கிராணி வந்திருக்குமா? கிராணி வரல. ஓகே நைஸ், கிராணி வரல கேஸ், பிரச்சனை இல்லை. ஓகே, வேறு ஓ மை காட், வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தோணலையே. அங்கே என்னமோ தெரியுது. கிராணி பொறுக்கி பேல இங்கே தான் இருக்கியா? நான் அன்றைக்கி அடிக்காம விட மாட்டேன். ஐயோ, கிராணி துரத்துது, ஓடு. ஓகே கேஸ், இப்போ கிராணிகிட்டேருந்து தப்பிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு நம்ம ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓ மெலன். ஓகே, மெலனுக்கு கேஸ் வாங்க போகலாம். எங்களை கிராணியை காணும். கிராணி வேர் ஆர் யூ? ஓகே, கிராணியை காணும் கேஸ். ஸோ நம்ம போய் மெலன் கட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ ஓகே இங்கே போகணும். ஓகே, மெலன் போய் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, மெலன் கட் பண்ணுறதுக்கிட்ட வந்தாச்சு. இது மெலன் கட் பண்ணுறது இல்லை, தலையை கட் பண்ணுறது. அது போய் மெலன் கட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே தான் நம்ம கிராணி வசதி நம்மளோட தலையை வெட்டுவாங்க. ஓகே சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. இப்போ இந்த மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போய் மெயின் டோரில் போட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கிராணி தான் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராணி வந்துச்சுன்னா நான் பாசத்தில் அதை துரத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மாமா மறுகையா தான். அப்புறம் 3 டேயில் 1 டே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து இது பண்ண விரும்பலை, ஆனால் நான் சாவ விரும்பலை. ஆனால் நான் போய் மாஸ்டர் கீயை போய் அங்கே வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி கிராணியை தான் எதுக்கும் செக்கிங் போட்டுக்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுக்கேன். வந்துருச்சு புசுக்குன்னு. ஓடுறா டே செவ்வாழை ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் நான். ஓகே, கிராணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வெயிட் பண்ணி 2000 years later. ஓகே கேஸ், 2000 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். அப்பயும் கிராணியை காணோம். எங்கடா போன கிராணி? வேர் ஆர் யூ? அடப்பாவீங்களா, எங்கடா இருக்கு? ஓகே கைஸ், இன்னும் 2000 வருஷம் வெயிட் பண்ணலாம். 2000 years later. ஓகே கைஸ், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்துட்டு ஒரு சவுண்டு போட்டேன். கார்க்கு ஏதாச்சும் ஒரு சவுண்டு போட்டாச்சு. கிராணியை தான் நான் செக் பண்ணிட்டுருக்கேன். கிராணி வந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் வந்து தொலைய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆயிரும் போல் இதுவே. ஓகே, லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கிராணி வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், கிராணி வந்துருச்சு. பாருங்களா எப்படி வருது பாருங்களேன். கட்டையை தூக்கி அடிக்க வருதாம்மா. நாங்கள் மாட்டுவோம்மா. ஓகே கைஸ், அப்படியே வச்சு மூடிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போய் மாஸ்டர் கீ வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். இதெல்லாம் நம்ம மாட்டிப்போம் திரும்பி, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். போய் மாஸ்டர் கீ வச்சு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேலே வந்துட்டேன். ஓ பேட்லாக் வேணுமா? ஓகே சாரி கைஸ், மை மிஸ்டேக். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுக்கோ. ஒரு இதுவுமே இல்லை கைஸ், எதுவுமே பாருங்கள், எதுவுமே இல்லை சுத்தமாக. அப்போ எதுக்கு தான் கிச்சனில் எது இருக்குது? ஆமாம், கிராணி அப்போ எது சாப்பிடும்? ராவா சாப்பிடுமா? எனக்கும் புரியல. ஓகே, எதுக்கும் ஒன்று கைஸ், நம்ம தான். புக்கு கைஸ் நைஸ். நம்ம போய் மேலே சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு ஸ்பார்க்கில் கைஸ் உங்களுக்கு தேவையில்லாத ஆணிது. ஏன்னா நம்ம பண்ண போது மெயின் டோர் எஸ்கேப். ஓகே, இப்போ நம்ம போய் புக்கு மேலே வச்சு வந்துடலாம். மேலே போயாச்சு. ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. ஓ மை காட், சாரி கேஸ், அதை ஆன் பண்ணாமல் வந்துட்டேன். என் மூளை கொஞ்சம் எரர், மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஓகே கேஸ், நம்ம வந்து புக்கு வச்சிட்டோம். இப்போ வந்து வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம போய் இன்னொரு இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் பார்த்துடலாம். இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டுருக்கேன். ஓகே, இங்கே இந்த ட்ராவில் ஓகே என்னமோ இருக்குது. ஓகே, இது வந்து என் செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் வாய்ஸ் கொடுக்கல, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும்
ஓகே கேஸ் இப்போ வந்து நம்ம வந்து விரிஞ்சாலில் கச்சிருக்க அந்த விரிஞ்சாலில் போய் போடுறேன். அது வந்து நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். ஓகே விரிஞ்சாலில் போட்டு பார்க்கலாம். ஓகே கேஸ் விரிஞ்சாலில் போட்டுட்டுருக்கோம். சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ என்ன கிடைக்க போது எனக்கு ஆர்வமாக இருக்குது. எனக்கு மட்டும் ஒரு பேட்லாக் கீ கிடச்ச நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்குள்ள இது வந்து தோணுச்சு. இது ஒரு தேவையில்லாத ஆணி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு. அது ஸ்டிக் வச்சு ஒரு பிடுங்க முடியாது. இதுக்கு இன்ஜின் பாட்டு. ஓகே கேஸ் அதை தூக்கி போட்டு நம்ம வந்து கீழே போயிடலாம். ஐ மீன் கிராணியோட வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏதாச்சும் நல்ல பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே அங்கே போய் இங்கே போய் மேலே போவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சீவரில் நம்ம தேடலாம் நினைக்கிறேங்க. சீவர் கீ வந்து மேலே இருக்குது. இன்னும் ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. எல்லாம் காருக்காகவே கிடச்சுன்னா நான் என்ன பண்ணுறது கைஸ். கிராணின்னு நம்மளை பார்க்கல. மை காட் திரும்பி பார்த்துடுச்சு. இதுக்கு பேசாமல் போயிருக்கலாமோ? ஓ மை காட் கிராணி தோத்துட்டு ஓடுங்க அந்த ஆபத்தான மீனுக்கு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓடுங்கள். வாடா போயிடுச்சு. ஓகே வரதா தெரில. ஓகே நம்ம போவோம் கேஸ். அதாச்சும் நம்ம என்ன பிடுங்க அப்புறம் வாங்க போகலாம். நான் ஒன்று திங்கணும். ஓகே இந்த இடம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் தான். ஓகே வேறு வழி இல்லை. நம்ம சீவருக்கே போயிடலாம். சீவருக்கு இங்கே தான் இருக்குது. ஓகே எடுத்துடலாம் ஓகே எடுத்தாச்சு கேஸ். சீவருக்கு எடுத்தாச்சு. ஆத்தாடி கிராணி செத்துருப்பான்டா கொஞ்சம் விட்டுருந்தா. துரத்திக்கிட்டே வருதேடா. ஏன்டா எங்களுக்குன்னே வருவீங்களாடா ஓகே கேஸ் கீழே போவோம். ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணிருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணலாமான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஏதாச்சும் கேம் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம போடலாம். ஆனால் பிசி கேம் மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. எனக்கு பிசி என்கிட்ட இல்லை. ஃபோன் கேம்னால் கன்ஃபார்ம் சொல்லுங்க. நான் கன்ஃபார்ம் அது உங்களுக்காக போட்டுருவேன். ஃபன்னி கேம்ஸ் இருந்தாலும் சரி, ஹாரர் கேம்ஸ் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக போடுறேன். ஷார்ட்ஸும் போடுவேன். அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ். ஓகே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீட் இருக்குது. மீட்டும் அதுக்கப்புறம் இந்த இதுவும். ஓகே மீட்டு வந்து நமக்கு தேவை. ஓகே சார் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் கட் பண்ணது இருக்குது. கட் பண்ணிக்க. ஓகே ஏஸ் நம்ம வந்து அந்த ரிமோட் எடுத்துகிட்டு வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்தோம். சின்ன கேஸ் இப்படி பயமுத்தி போசுக்கணும். பெப்பர் ஸ்ப்ரே கையில் இருந்துச்சு. இல்லை முடிச்சு விட்டிங்கன்னா நமக்குலாம். ஓகே கேஸ் நம்ம வந்து இப்போ கீழே போய்க்கலாம். கீழே போனதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்குமான்றதை பார்க்கலாம். ஓகே இங்கே எதுவும் இல்லை. நம்ம கீழே தான் போனோம். நடாது. ஓகே வந்தாச்சு. ஓகே சார் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா பெட்லாக்கி ஹேமரும் தேவை. ஹேமர் எனக்கு எங்கே இருக்குன்னு இந்த சுச்சுவேஷனில் தெரியும். வேறு எங்கே போகுது? கொண்டைக்கிழவிக்கிட்ட தான். ஓகே கிராணிக்கிட்ட கொண்டா மஜா பண்ணிட்டுக்கலாம். கிராணி மேலே ஏற்று பாருங்களேன் எவ்வளோ சைடாக ஏற்றுக்கு. ஓகே நம்ம வந்து என்ஜாய் போய்க்கலாம். போயிட்டு இருக்கும்போது யார் இடையில வராதிங்க. அட பாவி ஓகே கேஸ் நான் சொன்னேன்ல இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே ஹேமர் எடுத்துகிட்டு இன்சே போயிட்டுக்கலாம். கொண்டைக்கிழவி வராமல் இருந்தால் சரி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டைக்கிழவி இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ் டு மீ. பட் உங்களை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா அது எங்கே எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஓகே ஏன் ப்ரோ பிளேயருக்கான ரியால் கூட தெரியாது. ஐ மீன் ப்ரோ பிளேயர்னா யூடியூபர் இல்லை. வந்து நல்லா இது பண்ணுவான், விளாடுவான் கிராணி கேம்மை. யாரும் இல்லை. ஓகே நான் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு ஓ மை காட் துரத்துது. ஓகே ஸோ கூல். ஆளை காணும். ஓ மை காட். ஓகே டன் வரியா கொண்ட கிளவியா மாடி. ஓ மை காட் செத்துருப்பேன்டா. ஓகே யாருங்க ஓடலாம். ஓடு ஓடிடுறா. லிஃப்ட்டில் வந்து 2ஆம் நம்பர் நினைக்கிறேன். ஆமாம் 2. 1 போட்டோன்னா செத்துருவோமோ? ஓகே தெரில. ஓகே 1 2 ஓகே கைஸ் 2 தான் வந்திருக்கு. 2ஆக தான் இருக்கணும். 2 இஸ் ஆல்வேஸ் டு 2 கைஸ். ஓ மை காட் கட்டிங் பிளேயர். நைஸ் டாடே நைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம கீழே வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் கிராணியை பார்க்கணும் ஆசை என்னன்னு சொல்லிட்டு சரி கிராணியை கூப்பிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் இது கீழே போட்டு அப்படியே இன்சைட் வந்துட்டு இப்படி போய் அப்படியே வந்துட்டேன். ஓகே அதுக்காக வெயிட் பண்ணுவோம். 2000 years later.
ஓகே கேஸ், இப்போ வந்து கிராணி வந்துருச்சு, செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகே, உள்ளே போயிட்டுருக்கு. உள்ளே போனதுக்கப்புறமே ஜாலியாக இங்கே நின்றுட்டுருக்கோம். அது உள்ளே போயிடுச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு மிஷினை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மேலே போயிடலாம். மேலே போனதுக்கப்புறம் கிராணி செத்துருச்சுண்ணா நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே கட் பண்ணி விட்ருவோம். கட்டு இங்கே ஒரு கட்டு மெல்ல பண்ணால் அங்கே ஒரு மெண்டூரில் ஒரு கட்டாக போட்டோன்னா கட்டிங் பிளேயரோட வேலை முடிஞ்சது மட்டும் நம்ம நினச்சிடவே கூடாது. கட்டிங் பிளேயர் நமக்கு உபயோகம். ஓகே கேஸ், கிராணி செத்துருச்சு. எவ்வளோ நல்லது தெரியுமா? ஓகே, நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு போய் மேலே போய்ட்டுலாம். ஃபஸ்ட்டு பிளாங்க் பண்ணுவோம்ல கேஸ், ஆனால் மேலே போகிறோம். மேலே போவோம். நல்லா போயிட்டு ஜல்லியாக இருக்க போகிறோம். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாமா கைஸ்? ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் அளவுக்குலாம் எனக்கு திறமை இல்லை, அதனால் ஃபஸ்ட் போய் நம்ம இது போட்டு வந்துடுவோம். ஓகே, வந்தாச்சு. ஓகே, எடுத்துட்டோம். ஓகே கேஸ், இப்போ இங்கே போட்டு இது பிளாங்க் வச்சிடலாம். ஓகே கேஸ், ஓகே பிளாங்க்கும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்கலாம். ஓகே கேஸ், பிளாங்க் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஷாட்கன் பாட்டத்தை போய் கீழே செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷாட்கன் தேவைப்படும், ஆனால் நம்ம போய் கீழே செட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கிராணி தான் ஒரு செக்கிங் போட்டுக்கலாம். ஓ மை காட், சாரி கேஸ், கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம கீழே போவோம். மெதுவாக போகணும், இல்லைன்னா சொட்டை மண்டை வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும். என்னடா அது? ஸோ கடவுளே. ஓகே கேஸ், நான் போய் செட் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், ஷாட்கன் வைக்கிறதுக்கான பாட்டு இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாட்டு போட்டு வச்சுருந்தோம். எங்கே இது? இது ஒன்று போட்டாச்சு. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல ஒன்று இருந்தது. அதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம கிராணி வேறு ட்ராப் வைக்கலாம்லாம். ஓகே, அப்புறம் பெப்பர் ஸ்ப்ரே எதுக்கு மேலே கொண்டு போய்க்கலாம். கிராணி வச்சுனா அதை புசுக்கு நச்சு விட்ருலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ இது எந்த சைடு பார்த்தேன் ஞாபகம் இல்லையா? இப்போ அது அந்த இது கைஸ், தொட்டி இருக்கும்ல, கிணறு அதுக்கிட்ட அந்த பக்கத்து ரூமில் தான் இருக்குது. ஸோ அந்த ரூம் போயிடலாம். இப்போ போயிட்டு அந்த கன்னோட பாட்டை வச்சுட்டு கிராணியை போத்தலையில. அதுக்கு முன்னாடி கிராணி கூப்பிடலாம். கிராணி, ஓகே இங்கே கூப்பிட்டு வச்சுப்போம். நம்ம அப்படியே அங்கே போய் செட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து ஷாட்கன் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஷாட்கனோட புல்லட் எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கிராணி கூட அப்புறமா பார்த்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு முக்கியம் கேஸ். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேம் போகலான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். இங்கே ஒரு ஷூட் போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே தள்ளி விட்டு எடுத்துட்டோம். ஆனால் கைஸு, எவ்வளோ கிராணி இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தா ஸ்க்ரூ ட்ரைவரை போய் அங்கே வச்சுருக்கு பார்த்தீங்களா? அது எப்படி வச்சிச்சுன்னு எனக்கும் தெரில. எப்படி வச்சுருக்கோன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே போய் செட் பண்ணலாம். நம்ம போய் கழட்டலாம். ஓகே, கழட்டிட்டு பார்த்தோன்னா உள்ளே சேஃப் கீ இருக்குது. ஓகே, சேஃப் கீ அப்போ எதுக்காக இருக்கும் உள்ளே? எனக்கு தெரிஞ்சு ஒரு சுத்தியல் இருக்குமா, ஈவிலன் வச்சுக்கிறது. ஆமாம், ஈவிலன் ப்ளே பண்ணலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓ, செயின் கட்டுறியா? ஸோ கடவுளே, என்ன கைஸ் இது இப்படி இருக்குது? சரி, ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் போய் நம்ம சீவர்கிட்ட பார்த்தீங்களா, சீவருக்கு போகலாம். ஓ மை காட், கிராணி எப்பட்றா இங்கே வந்துச்சு? ஓகே கிராணி என்ன அங்கே நின்றுச்சு? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த சந்து வழியாக போக போகிறோம். ட்ரை பண்ணுவோம். போயிட்டேன்டா ப்ரோ பிளேயர்ரா. டே கிராணியில் சரி, இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ரா. ஓகே, நம்ம கீழே வந்தாச்சு. சீவர் போய் அங்கே என்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்லக்கி இருக்குமோ, இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே போவோம். இந்த திருட்டு கிளவி தான் இங்கே இருக்குல்லே இது. ஷோ மை காட், இதனால இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. பயந்துட்டேன்டா ஒரு செகண்டில். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த கூட்டுக்கிழமை எனக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கழட்டுறதுக்கு வந்தாச்சு. உள்ள பேட்லாக்கின்னு தான் நல்லாயிருக்கும்.
ஓகே இப்போ வந்து கழட்டிட்டு ஏன்னா எனக்கு பெட்லாக் கீ வந்து இப்போ தேவை. ஹேமர் காக்வில் ஓகே எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஹவுஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் கேஸு. இன்னொரு காக்வில் வந்து நான் இங்கே பார்த்தேன். மேலே அந்த டாப் ஃப்ளோரில் ஒயர் கட் போவோம் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தேன். அங்கே ஒரு காக்விலுக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஹவுஸில் தான் பெட்லாக் கீ இருக்கும். பார்த்தாடி ஒசைக்கு பயந்துட்டேன்யா. இதுக்கு என்னதான் பிரச்சனையோ துரத்திட்டே இருக்குது. பார்த்தாடி வாங்க போகலாம், நம்ம அது வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே இப்போ வந்து இந்த சந்துக்குள்ளே போயிட்டோம். ஓகே கேஸ் இப்போ வந்து இந்த காக்வில் எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ளே ஹவுஸில் போட்டுருன்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு காக்வில் டாப் ஃப்ளோரில் இருக்குது. அதை எடுத்து கட்டிங் ப்ளேயில் போட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேனியாக போட்டுருவோம். ஓகே இதை எடுத்து இங்கே வச்சுட்டு காக்வில் எடுத்து கலையில் உள்ளே மாட்டிக்கும். அப்புறம் கிராணி வந்துச்சுன்னா மாட்டிப்போம். ஓகே இப்படி வரோம். அப்படியே இப்போ வெயிட் பண்ணிட்டுப்போம் ஒரு 5 minutes. 2000 years later. ஓகே கைஸ் கிராணி இப்போ வந்துடுச்சு. ஓகே இப்போ கிராணி உள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக போய் வெளியே போய் அந்த காக்வில்ஸ் வந்துடலாம். ஓகே கிராணி வந்துடுச்சு. ஓகே ட்ராப் போட்டுருவோம். போட்டாச்சு. அப்படியே மேலே போயிடுவோம். ஓகே மேலே வந்துட்டோம். ஓகே அந்த ப்ளே ஹவுஸில் போய் இது போட்டு வந்துடலாம். ஓகே கேஸ் நம்ம வந்து காக்வில் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. காக்விலே போட்டுடலாம் கீழே, ஏன்னா ப்ளே ஹவுஸ் கீ வேணும். அப்புறம் இப்போ போய் கட்டிங் பிளேயர் வேணும்ல, அந்த கட்டிங் பிளேயர் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போகலாம். ஓகே கேஸ் வீல் கிராங்க் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய் இதில் போட்டு வந்துடும் சொல்லிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போய் கீழே போயிட்டு வந்துடலாம். கீழே போய் அந்த வீல் கிராங்க் போடுறேன். வீல் கிராங்க் போட்டுட்டு உங்களுக்கு இது காமிக்கிறேன் அப்படின்னு. ஓகே எதுக்கும் உங்களுக்கு போகும்போதே காமிச்சு நல்லது தானே கைஸ். கைஸ் அப்படியே சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டு வீல் கிராங்க் போடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். வீல் கிராங்கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். வேண்டி சரி வீல் கிராங்க் போட்டுட்டு நம்ம வந்து இது அந்த சீக்ரெட் பிளேஸில் போய் என்ன இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். யாரும் வரல. ஆனால் ஏதோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு. டேய் போடா, ஏதோ நடக்கிற மாதிரி சவுண்டே கேட்குது. அதனால் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஓகே கைஸ் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஓகே கைஸ் வந்து இது வீல் கிராங்க் போட்டுட்டு போய் நான் சீக்ரெட் பிளேஸ் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் எனக்குனே வராங்களா சரி. ஹோலி மோலி டே போயிடுச்சா போகல, இங்கே நிற்கிது கைஸ். எப்படி தைரியமாக நிற்கிற பாருங்க, அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணாம். ஓகே அது கிளம்பிடுச்சு. அப்படியே அது போனோடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ரைட் எடுத்தாலும் அந்த சீக்கிரம் பிளேஸ் தான். ஓகே ஓடு என்ன இங்கே தான் இங்கே 100% ப்ளே ஹவுஸ்க்கு இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையும் தேட்டேன். எனக்கு சொன்னோம்ல 100% இங்கே தான் இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்துலேயும் தேடியாச்சு, ஒரு இடத்துல கூட இல்லை. ஓகே இந்த ப்ளே ஹவுஸ் கீ போட்டுட்டு அப்புறம் காக்வீலுக்கு பார்த்தீங்களா, காக்வீல் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே நம்ம ப்ளே ஹவுஸ் கீழே போய் போட்டு வந்துடலாம். நம்ம ப்ளே ஹவுஸ் கிட்டே வந்தாச்சு. இப்போ வந்து ப்ளே ஹவுஸ் கீ வச்சு திறந்துடலாம். கட்டு திறந்தாச்சு கேஸ். வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு காக்வீலுக்கு இன்னொரு காக்வீல் வந்து மேலே இருக்குது. அதனால் இருங்க கேஸ், இங்கே ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை எனக்கு ஒர்க்காக தான் செக் பண்ணலாம். ஓகே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்க்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கில் எடுத்துருப்பாங்க கிராணியில். ஏன்னா நிறைய பக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு கிராணி. ஏதாவது கிராணி விளாட்றவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோங்க கைஸ், நிறைய பக்கு இருக்குது கிராணி கேமில். ஓ மை காட் கிராணி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா கைஸ். ஓடிலாம் கைஸ், அடிச்சு நொறுக்கணும் நம்மளை. ஓடு ஓகே நம்ம போய் அந்த காக்வில் எத்துறதுக்கு முன்னாடி கட்டிங் பிளேயர் போய் எடுக்கணும். ஓகே இன்னும் கட்டிங் பிளேயர் வேர்ஸ் மை கட்டிங் பிளேயர் எங்களா கீழே இந்த சுற்றி எடுக்க போகும்போது போட்டோம். ஓகே கட்டிங் பிளேயர் எடுத்தாச்சு. கட்டிங் பிளேயர் போய் மேலே ஒரு கட்டை போட்டு வந்துடலாம். ஓகே கேஸ் கட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. அப்படியே இங்கே வந்து கட் பண்ணிடலாம். கிராணி வருமே இந்த சவுண்டு கேட்கு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். கிராணி வரும்போது சவுண்டு கேட்குது கேஸ். இருந்தால் பார்த்தீங்களா கீழே வருது. ஷப்பா ஓகே ஐயோ இந்த நேரத்தில் தான் க்ளோஸ் ஆகணும். அது நான் கூட க்ளோஸ் ஆகாதோ நினச்சி போயிட்டேன். ஓ மை காட். ஓகே கேமரா ஆஃப் ஆயிடுச்சு.
கேமராஸ் தான் இங்கே எல்லாம் பார்க்குறாங்க சரி. ஓகே என்ன கிராணி காணோன்னா வந்துருக்கணும். அடப்பாவி ஐயோ அநியாயமாக பண்ணுறீங்க ஐயோ சரி. என்னங்க பயந்து டென்ஷன் பேசுகிறோம். நம்ம தானே இப்போ நியாயப்படி பயந்து நம்ம தானே பயப்படணும். அது இது பயப்படுது என்னடா அது. ஓகே கேஸ் எதுக்கும் நம்ம போகலாம். போயிட்டு பிளாங்க் உடச்சி விட்டு அப்புறம் அந்த இது காக்வில் கீழே போட்டோமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மேலே இது ப்ளே ஹவுஸில் போட்டுட்டு ஒரு மாஸ்டருக்கு கீழே இருக்குது இதை எடுத்து அப்புறம் எஸ்கேப் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம பெட்லாக் கீ வேணும். அதை ஃபஸ்ட் போய் காக்வில் போடணும். ஓகே கேஸ் காக்வில் போடுறதுக்கு வந்தாச்சு. டக்கு டக்குன்னு காக்வில் போடுறோம். பேட்லாக்கி எடுக்கிறோம் கிளம்புறோம். ஓகே என்ன இருக்குது பெட்லாக்கி தான் இருக்குது. ஓகே கேஸ் பெட்லாக்கி ஓகே பெட்லாக்கி எடுத்தாச்சு. பெட்லாக்கி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அப்புறம் எஸ்கேப் ஆயிடலாம் நம்ம. ஓகே ஏறுறது கிராணி தானே கேஸ். கிராணி தானே கேஸ். என்ன கேஸ் இது கிராணிட்டு இன்னும் ஒரு அடிக்குள்ளே அடி வாங்கலை. ஜாலி அடி வாங்கலாம். அடி வாங்கிடணும் பயமாக இருந்தது ஆனால் அடி வாங்கலை. கிராணி எவ்வளோ டம்மி பீஸ் கைஸ் பாருங்கள் டம்மி பீஸ். ஓகே நம்ம கொண்டா சுற்றி தன்னால் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். சுற்று எங்கடா ஆளை காணும். கிராணி போயிடுச்சோ. டம்மி பீஸு அங்கே போது பாருங்களேன் பைத்தியம் மாட்டோம். சரி நம்ம இது ஓப்பன் பண்ணி விட்ருவோம் கேஸ். நன்றிங்க. யாராது கிராணி உனக்கு கண்ணு தெரியலையோ. ஐயோ பார்த்துருச்சு. ஃபஸ்ட்டு அதை அப்படி போயிட்டு இருந்துச்சு. சிவாங்க கேஸ் கொண்டா ரிங்கா ரோசஸ் சொல்லலாம் நான் கிராணி கூட போக வர போகிறோம். டவுனில் பயந்துகிட்டே இருக்கோம். ரிங்கா ரோசஸ் பாக்கெட்குள்ள பாசஸ். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு. ஆடா போவாங்கடா டே. சரி ஏதோ அதிசயமாக ஒரு டேலி எல்லாம் முடிச்சிடலான்னு நினச்சேன். 2வது டே கொண்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல கேஸ் 2வது டே தானே பார்த்துக்கலாம். சரி என்ன மாஸ்டர் கீ மட்டும் போட்டு எஸ்கேப் ஆனோம். ஓகே எஸ்கேப் ஆயிடுவோம் நம்பிக்கை. இந்த வீட்டை கிட்டத்தட்ட 33 நிமிஷம் எல்லாம் கட் பண்ணி போட்டிருப்பேன். அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த கஷ்டத்துக்காகவே எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன கேம் போகலான்னு. ஓகே கைஸ் வெற்றிகரமாக கிராணி 1 கம்ப்ளீட். இன்னும் நம்ம கார் எஸ்கேப் அப்புறம் சீவர் எஸ்கேப் இருக்குது. அதில் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த எஸ்கேப் நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ் பாய்.